அனுபவத்துல போகாதீங்க. வாழ்க்கையை மாத்திக்கணும். இந்த வருஷத்துல ஒவ்வொரு காரியத்துல மாத்தி ஆகணும். உங்க குடும்ப வாழ்க்கையில இருந்து, உங்க சொந்த வாழ்க்கையில இருந்து, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில இருந்து எல்லாத்தையும் மாத்திக்குங்க. யோசனை வேற மாதிரி மாத்திக்கிங்க. சும்மா அப்படியே மந்தமா இருக்கிறது வேண்டாம். அப்படியே ஏதோ ஒண்ணு வேக போகாதீங்க. மாத்திக்கொள்ளுங்க. எல்லாமே மாத்துங்க. ஆண்டவருக்காக ஒரு சாதனை காட்டுங்க. ஹல்லேலூயா. நீங்க சர்ச்சுக்கு ஜனங்களை கூட்டு வரீங்களா இல்லையா, அது விட்டுருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவ்வளவு ஆர்வமா இருந்தா இந்த இப்போதைக்கு சர்ச்சு உங்களாலே இந்த நடந்திருக்குமே இல்லையே. நான் அது பேசுறேன், அதை விட்டுருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப எப்படி பிரியமானது தேவன் செய்யணும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. விசுவாசம் இருந்தால் மாத்திரமே கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். வழி நடத்துதல் சத்தம். எப்படி நான் எப்படி நடக்கணும். அடுத்ததுமா எச்சரிப்பின் சத்தம். ரெண்டு சத்தம். என்ன வசனப்பட்டிருக்கு? 11:7 சத்தம். ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு நடங்க. செய்யாத செய்யாத. உங்களுக்கு உங்களுக்கு லாபமே வர மாதிரி இருக்கும். செய்யாதீங்க. ஏன் ஆண்டவர் பிடிக்கல? சோதனம். எச்சரிப்பின் சத்தம். தேவன் வழி நடத்த சத்தம். இருந்தால் ஆசீர்வாதங்கள். நம்ம ஊழியக்காரங்களை எப்படி தெரியுமா, விசுவாசம் இருந்தா ஆசீர்வாதம் கொட்டோ இல்லவே இல்லைங்க. அந்த பணங்களை நான் எத்தனை பேரை பார்த்து கடன்லயும் பிரச்சனையிலும் போராட்டத்திலையும் குடும்பத்திலையும் ஆனா ஊழியர்களை பல பேரை பார்த்துட்டு ஆசீர்வாதங்கள் வேணும்னா இல்லாம நம்ம என்ன பண்ண போறோம்? ஹல்லேலூயா. நம்ம நினைக்கல ஏதோ நாம செஞ்சு நான் முடிச்சிருவேன்னா முடிக்காது. ஹல்லேலூயா. அப்படி நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். கீழே கடைசி கர்த்தர் மேல் விசுவாசம் இருந்தால் குடும்ப வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படும். குடும்பத்துக்கு வருமானம் தேவையா? கொஞ்சம் வரட்டும், அதிகமா இருக்கட்டும், அதை பத்தி கவலைப்படாதீங்க. மற்ற குடும்பத்தை பார்த்து பொறாமப்படாதீங்க. என்னது, மற்றவங்களை பார்த்து ஐயோ அவங்க மாட்டில் சம்பாதிக்கிறாங்க, அவங்க எப்படின்னா சம்பாதிச்சு போட நமக்கு என்ன இருக்குது? நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் கர்த்தரிடத்தில் வரட்டும். வருமானங்கள் கொஞ்சம் வாங்கினா கூட சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, ஆசீர்வதிக்கப்படணும்னா எலியாவும் எலிஷாவும் 2 அற்புதங்களை செஞ்சாங்க. 2மே ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. ஆமாவா இல்லையா? கொஞ்சம் எண்ணெய் அல்ல அப்படியே ஊத்திட்டு இருந்துச்சு. கடனை மாற்றுகிற தேவன் அவர். அப்படியே கடனை மாற்ற மாட்டாரா? ஆமென். ஜீவன்களை என்னது, சாக போற ஜீவன்களை உயிர்ப்பிக்கிற தேவன். கொஞ்சம் மாவு இருந்தா போதும், கொஞ்சம் இருந்தா போதும், தேவன் ஆசீர்வதிச்சுட்டு நீ உயிர் வாழ பண்ணிடுவார். அது போல விசுவாசம் வேணும். அதனால குடும்பத்தின் வருமானம் ஆசீர்வதிக்கப்பட்டால் ஒரு கடனை மாறும், நீங்களும் ஜீவனோடு கூட இருக்க முடியும். அதிகமான வருமானம் இருந்து சுகபோகமா வாழணும் அப்படி யோசிக்காதீங்க. இருக்கிற வருமானத்தை தேவன் ஆசீர்வதிக்க தேவன் இருக்கு. அடுத்தது விசுவாசம் இருந்தால் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகள், your children should be blessed. ஆமென். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் வேணும். உங்களுக்கே விசுவாசம் இல்லை, பிள்ளைங்க நல்லா இருப்பாங்களான்னு தெரியாது, தாறுமாறா விட்டுறாதீங்க. எப்படி ஆசீர்வாதம் சொல்லுங்க பாப்போம். வேதத்துல எத்தனை பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதம் பார்த்திருக்கீங்க? கேலண்டர் இருக்கிறது சொல்றீங்கய்யா. ஆமென். ஹல்லேலூயா. அதனால உங்க பிள்ளைங்க மேல கவனமா இருங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் பிள்ளை அவங்க மகன் மேல கவனமா இருந்தா, ஏலி அவங்க பிள்ளைங்க மேல கவனமா இல்லை, விட்டுட்டான். ஆசாரியன் ஊழியக்காரன் அவன் பிள்ளைங்களை எல்லாம் தாறுமாறா விட்டான். ஆனா ஆபிரகாம் அவங்க பிள்ளைங்க மேல கவனமா இருந்தா ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு வருது பாருங்க. விட்டுறாதீங்க, விசுவாசிகளை விட்டுறாதீங்க உங்க பிள்ளைகளை. தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததுமா, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் விசுவாசத்தில் வாழ வேண்டும். அப்போது கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேறும். கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லி இருக்கிறதுனால விட்டுறாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை விட்டுறாதீங்க. ஆமென். கடைசி வசனம் வாசிங்க. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுங்க. விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் தான் நம்முடைய வாழ்க்கையில. ஆமென். எங்க இருந்தோ அப்படியே மேல இருந்து ஆகாயத்துல இருந்து எல்லாம் வந்துடாது. தேவன் இயேசு பார்வை எல்லாம் இயேசு மேல இருக்கு. ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணுங்க. இதை வெற்றிகரமா மாத்தி ஆகணும். சும்மா எதை மாட்டிட்டு கேலண்டர் மாட்டிட்டு நீங்க மாட்டு இருக்காதீங்க. நான் கேட்பேன். நான் ஹல்லேலூயா. அதனாலதான் இவ்வளவு சிரமம் எடுத்து தியானம் பண்ணி எல்லா வசனத்தை போட்டு கொடுத்து
விசுவாசம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஆசீர்வதிக்கப்படலைன்னா என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் என்ன நீங்க குறைய சொல்லக்கூடாது, குற்றமா சொல்லக்கூடாது, தேவன் என்ன கேட்கக்கூடாது. நான் செய்ய வேண்டியது நான் செஞ்சுன்னு இருக்கிறேன். அதுக்கு மேல நீங்க கடைபிடிச்சு நடக்க வேண்டியது நீங்க செஞ்சுக்கணும். ஆமென். இல்ல கண்களை கர்த்தருடைய நல்ல சத்தம் காது கொடுத்து கேளுங்க. ஹல்லேலூயா. தூங்கிடாது, சோர்ந்து போயிடாதீங்க. அப்படியே மந்தமான ஆவி வேணாம். நல்ல கேளுங்க, அந்த வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க, அதை பயன்படுத்தி ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, சுவாமி இந்த அருமையான காலை நேரத்துக்கு ஸ்தோத்திரிக்கும், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் இந்த சுவாமி நீர் அண்டவரேப்பா கூட்டு வந்திருக்கிற அருமையான ஊழியக்காரக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி அண்டவரேப்பா, ஏற்கனவே நாங்கள் ஆலயத்தில் பேசியிருக்கிறேன், இங்க எங்களோடு கூட நீ பேசும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுக்கு விடணும், ஆரோக்கியம், சுகமும் அண்டவரேப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அண்டவரே ஆசீர்வாதமாய் விளங்கட்டும். சுவாமி அது மறைத்து கொள்கிறார்கள். கிறிஸ்து இயேசு மூலம் ஜெபிக்க பிதாவே.